இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சித்தி இப்ப என்ன சொல்றீங்க? நான் சொன்னப்போ அவ்ளோ அப்போஸ் பண்ணீங்க. லாஸ் வந்தா நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. நானும் அக்செப்ட் பண்ணேன். அப்ப உங்களுக்கு என் மேல கோபம் கூட வந்திருக்கலாம். ஆனா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எடுத்த டிசிஷன் எவ்வளவு பெர்ஃபெக்ட்னு. இப்ப நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு ப்ராஃபிட் தெரியுமா? திரு, எல்லாருக்கும் புரியுற மாதிரி நீ எக்ஸ்பிளைன் பண்ணு. ஆமா அத்த, இப்ப நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட் வேல்யூ 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் ஒரே ஒரு ஆட் தான். நம்ம ஷேரோட வேல்யூ ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. நிஜமா சொல்றேன் அத்த, மும்பை மாடல்ஸ் நடிச்சிருந்தா கூட இவ்வளவு பெரிய ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சிருக்காது. இந்த ஆட் ஹிட் ஆனதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். இத பார்த்தவங்க எல்லாருமே மகாவா அவங்கள ஒருத்தியா பாக்குறாங்க. That's the key for our success. முக்கியமான விஷயத்தை சொல்லு திரு. நீ லான்ச் பண்ண புது ப்ராஜெக்ட், சாமானிய மக்களுக்கான கனவு வீடு, எத்தனை புக்கா இருக்கு அத சொல்லு. ஆமாத்த, நம்ம ப்ராஜெக்டை லான்ச் பண்றதுக்குள்ளேயே அத்தனை வீடும் சேல்ஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. எல்லாரும் வீட்டை நீங்க எப்ப வேணா கொடுங்க, இப்பவே நாங்க அட்வான்ஸ் புக் பண்றோம்னு புக் பண்ணிட்டாங்க. நம்ம ப்ராஜெக்ட் ஹியூஜ் சக்சஸ். எல்லாம் ஓகே தான் திரு. ஆனா இதெல்லாம் மகாவால தான் நடந்துச்சுன்னு நீ நிஜமாவே நம்புறியா? இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃப்ளூக் தானே. சும்மா ஒரே வார்த்தையில ஃப்ளூக்னு எல்லாம் சொல்லாதீங்க சித்தி. மகா அதிர்ஷ்டக்காரி, அத நானே சொன்னேன். எனக்கு இப்ப அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அவளோட அதிர்ஷ்டம் மட்டும் இந்த சக்சஸ்க்கு காரணம் கிடையாது. அவ திறமையா நடிச்சதும் ஒரு காரணம். மகா இல்லனா இந்த சக்சஸ் வந்திருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. மகா, you are simply amazing.